காரிமங்கலத்தில் 25 ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2000-2001 ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர்கள் சங்கமிப்பு விழா. காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2000-2001 ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர்கள் சார்பில் முன்னாள் மாணவர்கள் சங்கமிப்பு விழா மிகுந்த உற்சாகத்துடன் மற்றும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. 25 ஆண்டுகள் கழித்து ஒரே இடத்தில் ஒன்று கூடிய முன்னாள் மாணவர்கள் தங்களின் பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இவ்விழாவில் முன்னாள் ஆசிரியர்களான திரு சங்கரன், திரு ராதாகிருஷ்ணன், திரு செங்கோடன், திரு மதிபானன், திரு தனபால், திரு சரவணன் ஆகியோர் மற்றும் ஆசிரியைகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். மேலும் இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக பல நலத்திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்க முன்னாள் மாணவர்கள் உறுதி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுத்த முன்னாள் மாணவர்களான ஜே பாலாஜி, சி சிதம்பரம், எம் பாரதி, சிவராமன், எஸ் பிரபு, சுரேஷ் பாபு, உதயசூரியன், சின்னசாமி, திருஞானம், பூபதி, சக்திவேல் மற்றும் மாணவர்கள் அனைவரும் பாராட்டப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். விழா நட்பு, நினைவுகள் மற்றும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இறுதியாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அனைவருக்கும் முக்கணி விருந்து மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. முக்கியமா என் வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வர வைக்க முக்கியமான ஒரு காரணமா இருந்தவர் மதிவானன் சார். 9th, 10th, 11th, 12th என்ன செதுக்குனவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். தனபால் சார் சாக்பீஸ் போர்டில் இங்க வச்சாருன்னா டக்குன்னு முடிச்சு எங்களை போட்டு போவார். அவர் எப்பவுமே ஸ்பீட் மாஸ்டர். பழனிசாமி சார் சொல்லி ஞாபகப்படுத்தணும்னா கிளாஸ்ல வந்தவொடனே ராஜகுமாரி எழுந்து வாசிமா அப்படிங்குவாரு. இவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செங்கோடன் சார் ஒரு நிகழ்வு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். லேப்ல வந்து நம்ம சால்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு லிக்விட்ல போட்டு பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் தெரியல, குமாரா யாரும் தெரியல, வந்து இன்னும் பொன்னிற தங்கத்துகள்கள் தெரியுதுன்னு வந்து காட்டினாரு. எங்கடா தெரியுதுன்னு வந்து விட்டாரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்ல மறக்க முடியாதது. நான் இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் மேனேஜராக யூஎஸ் கம்பெனி ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அதில் முக்கியமானவர் வந்து மதிவானன் சார். ஆக்சுவலாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க ஃபஸ்ட்டு காரணமே அவர் தான். நமக்கெல்லாம் கார்டு வரும், அப்பெல்லாம் லெட்டர் எழுதி போட்டு அப்போ தான் அவங்க
வரதை வச்சு தான் நான் ஜாயின் பண்ணுவேன் ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ளஸ் ஒன்று. அதை வந்து மேக்ஸ் பயாலஜி வந்து சார் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட சொன்னாப்புல. ஆக்சுவலாக ஃபியூச்சரே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணேன். நான் சாஃப்ட்வேர் இன்னும் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் அமெரிக்காவிலேருந்து போயிட்டு மல்டிபிள் கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். பட் எல்லாத்துக்கும் காரணம் மதிவான் சார் நான் சொல்லுவேன். நான் இன்னொன்று இங்கே இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் நான் பயின்றிருக்கேன். நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக இந்த அளவுக்கு நடத்தி கொடுக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் உங்களை வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்றதா இல்லை ஸ்டூடெண்ட் கூப்பிடலாம்னு நினச்சி தயக்கத்தில் இருந்தேன். வியூலா முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் நான் ஆரம்பிக்கும் போது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அரங்கத்தில் வந்து மும்மூர்த்திகள், அது ஆர்விஎஸ் சார், எஸ்எஸ், டிசிஆர். ஏன்னா அவங்க 3 பேரும் எனக்கு டீச்சர். செங்கோடன் சார் வந்து 10th எனக்கு கிளாஸ் டீச்சர், சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். அதே மாதிரி +1 +2 வரும்போது அவர் எனக்கு கெமிஸ்ட்ரி. அடுத்து ஆர்விஎஸ் சார் பாட்டனி, டிசிஆர் சார் ஜுவாலஜி. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக இருந்தவங்க இவங்க 3 பேருமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில். பெருமாள் டீச்சர் வந்து எனக்கு டீச்சராக இருந்தவங்க தான். அவங்களுமே நான் டியூஷன் அவங்கக்கிட்ட படிச்சிருக்கேன். அந்த வகையில் இந்த இங்கிலீஷில் எங்கிட்ட படித்த சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், கிராமர் நடத்தும்போது நான் சில இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த கிராமர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எஸ்எஸ் சார், செங்கோடன் சார் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சயின்ஸ் டீச்சராகவும், சயின்ஸ்லேயும் நல்லா பண்ணுவார், இங்கிலீஷ்லேயும் நல்லா பண்ணுவார், கெமிஸ்ட்ரிலையும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு டேலண்டட் பர்சன். அந்த 3 வருஷம் 10th 78 முடிச்சு ஹையர் செகண்டரி வரும்போது சார் வந்து +1 +2 கெமிஸ்ட்ரி மாஸ்டர் அப்படியே ப்ரொமோஷன் வந்தாங்க. இந்த பள்ளியில் 1972 சேர்ந்து 80 முடிச்சுட்டு போனேன் ஹையர் செகண்டரி. அது வரைக்கும் என் கூடவே ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பள்ளியிலே ஆசிரியராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அன்னைக்கு இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்டலாக இருந்தாங்க, அவங்க கூட பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சார் எஸ்எஸ் சார் வந்து எனக்கு தலைமை ஆசிரியராக வந்தார். இதே பள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஆக இந்த பள்ளி ஒரு சாதாரண பள்ளி கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு தோற்றம், வெளியே போகிறவங்களுக்கு அரசு அப்போல்லாம் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால் இந்த பள்ளியில் கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை விட அதிகமான உணர்வு எனக்கு இருக்கும் எப்பயுமே. அந்த வகையிலே நான் ஆசிரியராக பணிபுரிவதற்கு எனக்கு ரோல் மாடலாக இருந்தவங்க இந்த 3 பேர் தான். சாக் பீஸ் எடுக்காமல் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் இன்றைக்கெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. அதாவது எடுத்தாங்கன்னா சாக் பீஸ் எடுத்தாங்கன்னா போட்டுருவாங்க, சாக் பீஸ் இல்லாமல் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. புக்கு எடுக்காமல் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் இங்கே பார்த்துருக்கீங்கன்னா இவங்கள தான் சொல்லணும். அதுதான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சொல்லக்கூடிய விஷயமும் கூட. ஒரு ஆசிரியர் யார் புக் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே லாங்குவேஜ் டீச்சர்ஸ் மட்டும்தான் புக் எடுக்கணும், மற்ற சயின்ஸ் டீச்சர் புக் எடுக்கக்கூடாது. அதுக்கு ரோல் மாடலாக இருந்தவங்க இவங்க தான். அந்த வகையில் எனக்கு ரோல் மாடலாகவும் உங்களுக்கு ரோல் மாடலாக வந்து நீங்களும் அடி வாங்கிக்க, நானும் அவங்ககிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். அவர்கள் அடித்த ஒவ்வொன்றுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கல்லில் ஒரு சிற்பத்தை உருவாக்குறது எப்படி நம்ம ஒளியால் செதுக்கிறோமோ அது போன்ற அடிகள் தான். அந்த அடிகள் தான், அந்த வழிகளை தாங்கியவர்கள் தான் சிலைகளாக மாறி இருக்கோம் நாமெல்லாம். ஸோ உங்களோட என்னையும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த வகையில் இந்த ஒரு அரிய வாய்ப்பு திடீர்னு பார்த்தா போன வாரம் எல்லாமே ஒரு குரூப் எங்கள் வீட்டுக்கு வந்து கீழே நிற்கிறாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியல, உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. யார் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்த்தா கீழே பாலாஜி, பிரபு, அப்புறம் பாரதி, இன்னும் எல்லாம் வந்து பார்த்த உடனே எனக்கு அடையாளம் தெரியுது, ஆனால் யாருக்கு பேர் தெரியல. எல்லாம் நான் படித்த ஸ்டூடெண்ட் மட்டும் தெரிஞ்சது. வந்து இன்வைட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறேன், சசிகுமார்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். உதயசூரனும் பார்த்துருக்கேன், நான் டீச்சராக இருக்கிறனால அதே டிபார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து கூப்பிட்டு எங்களெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மதித்து இந்த, ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் மாணவர்கள் இந்த பள்ளியில் இருக்கும்போதே நினைவு படுறதில்ல. பேர் என்ன பேருன்னு கேட்டால் அவர் வந்து சயின்ஸ் வாத்தியார்னு சொல்லுவான், இல்லைனா கெமிஸ்ட்ரி சார்னு சொல்லுவான். அவர் பேர் என்னன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள்லாம் எங்களை மனசில் நிறுத்தி எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அரிய ஒரு பாராட்டை எங்களுக்கு தெரிவித்ததில் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா படித்த மாணவர்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்றது தான் எங்களுக்கு தேவையான விஷயம். அதுக்காக தான் அவ்வளோ சிரமப்பட்டது.
உங்களை அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அதுதான். நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, நல்ல நிலைமை இருக்கீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல வளங்கள் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃப் வரையும் சொல்லி குழந்தைங்கள்லாம் சொல்லிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி உங்கள் குழந்தைங்க பேரெலாம் சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். அதை எப்பயுமே வச்சுக்கோங்க அது மாதிரி. ஏன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, எங்கே போனாலும் நம்முடைய ஃபேமிலியும் நம்ம கூட இருக்குது. அதை மறந்துட வேண்டாம். மிக்க நன்றி. தேங்க்யூ. தனபால் சார்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. வந்தாருன்னா அந்த சாக் பீஸை பிடிச்சி ஒரு மேத்தமெட்டிக்கை டெரிவ் பண்றதுக்குள்ள நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு தான் இருப்போம். டக்க 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 எழுதி டெஸ்ட் அப்படி போடுவார். அப்படின்னு அப்ப விழும் பாருங்க அடி. லலிதா ஒரு டைம் கூப்பிட்டு இருந்தாரு. அடிக்கடி லலிதா வெண்ணிலா, லலிதா வெண்ணிலா. இந்த பக்கம் திரும்பினா நம்ம வடிவேலு இருப்பான், தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. வடிவேலு வந்து இந்த தருணத்தில் நம்ம அம்பிகா டீச்சர் இல்ல, அம்பிகா டீச்சர் தெரியும் நினைக்கிறவங்களா இருக்கும். அந்த அம்மா கவர் பண்ணோம். அங்கே பிடிஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே பிடிஎஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோஷன் இருந்தாங்க. எனக்கு அங்கே சயின்ஸ் எடுத்தாங்க அவங்க. அந்த அம்மா ஹெர்போரியம் செய்ய சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்ட் புக் இருக்கும். நம்மால் வடிவேலு ஆலமரத்தை விடன்னா பனைமரத்தை மாதிரி வரைஞ்சிட்டு அந்த அம்மாட்ட போய் ஈழிச்சான். என்னடா கோல்கேட் சிரிச்சிருக்கிறேன்னு சொல்லி அடிச்ச உடனே என்னடா இது இப்படி அடி விழுது அந்த அம்மா கிட்ட சொல்லி நானும் பிரேம் சிரிச்சிட்டோம். என்னடா மேலே என்ன எங்கடா எரிபேரி ஷீட்டுனாங்க. படம் ரெடி ஆகலன்னு இருக்காடங்க இன்னும் ரெடி ஆகலன்னா போட முட்டின்னாங்க. வடிவேல் கூட முட்டி போட்ட உடனே சரி இதுதான் அப்படி பண்ணியிருப்பான் போல. அடுத்த பேப்பரை திருப்பி பக்கம் திருப்பினா கரப்பாம்பூச்சி வளர்த்துருக்கான். அந்த கரப்பாம்பூச்சி உண்மையிலேயே எழுந்து ஓட்டு போல பஸ் புக் அவுட்டு. அதை பார்த்து நானும் பிரேம சிரிச்சு அடி விழுதுனா எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ அடி விழுது. எல்லா வகையிலும் ஒழுக்கத்தையும் சரி கல்வியையும் சரி எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்று நான் ஒரு வேதியியல் ஆசிரியராக இங்கே நிற்கிறதுக்கான காரணமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய ஆசான்கள் தான். எல்லாரையுமே குறிப்பாக சொல்லலாம். எல்லாரும் சொல்லி முடிக்கிறதுக்கு நேரம் போதாது. அதனால நான் வேதியியல் எடுத்ததுக்கான ஒரு காரணத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாம் படிக்கும்போது 11ஆம் வகுப்பு வந்து ஆல் பாஸ் தான், இப்போவும் ஆல் பாஸ் தான். ஆனாலும் 11ஆம் வகுப்பு தானே, அதுக்கு ஏன் பாடம் நடத்தணும் அப்படின்னு நினைக்காம எங்களுடைய ஆசிரியர்கள் அவ்வளோ சின்சியராக எங்களுக்கு வந்து பாடம் நடத்தினாங்க. ஈவன் ப்ராக்டிக்கல் கூட பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல ப்ராக்டிக்கல் கூட எங்கள் சார் நடத்தினாங்க. சரி, அந்த உண்மையாக சொல்ல போனோன்னா நான் இப்போ வரைக்கும் முழுசாக கற்றுக்கிட்டது எல்லாமே ஸ்கூல்கள் லெவல் வரைக்கும் தான். காலேஜ் போய் அதிகமாக எதுவும் கற்றுக்கல. எக்ஸாம் பாஸ் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா நான் 9th 10th படித்த மேத்ஸ் மட்டும்தான். அது மட்டும் தான் வச்சு ஏதோ சமாளித்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் எனக்கு 6வது படிக்கும்போது 5th படிக்கும்போது பசங்க சொன்னாங்க, என்னென்னு சொன்னாங்கன்னா, நீ 6வதுலேருந்து 8வது வரைக்கும் தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கவுட் மாஸ்டர் இருப்பார். அது எனக்கு காலேஜ் முடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். 6வது 7வது 8வது தாண்டிட்டோம்னா 9th போயிட்டா அவர் உன்னை திட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது வரைக்கும் நான் ரொம்ப தம் கட்டி படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈஸி ஆகிடுச்சு. மேக்ஸு தேங்க்யூ. காரியமங்கலம் ஸ்கூல் தான் 9th ஜாயின் பண்ணேன். 9th 10th நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். சார் மதி சார், அடுத்தது தங்கவேல் சார், நடராஜ் சார், இவங்க தான் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணி ஒரு 3rd மார்க் 4th மார்க் அந்த லெவலுக்கு வர வச்சாங்க. 11th 12th ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸு பிரேமு கோவிந்து எல்லாம் நல்லா கைட் பண்ணி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போய் ஜாயின் பண்ணேன். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தேன். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் டெஸ்டிங் இன்ஜினியராக இருக்குங்க சார். சிவராமன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்தா 6thலேருந்து இங்கே படித்தேன். 5th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஸ்டடி நம்பர் 150 பேர் தான். இங்கே வந்து பார்த்தா மணி டீச்சர் கிளாஸில் ஒரே கிளாஸில் 130 பேர். ஏன்னா இது என்ன எப்படி படிக்கிறோம் என்ன செய்கிறோம் ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் மணி டீச்சர் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 6th 7th வந்து பார்த்தா தங்கவேல் சார், அவர் கிளாஸில் பார்க்கறது ஃபுல் காமெடியாக இருக்கும். எப்பவுமே ஃபுல் ஜாலியாக இருப்பார். 8th வந்து பார்த்தா ஸ்கவுட் மாஸ்டர் சார். அங்கே போனால் டெய்லியும் எப்படா அடி வாங்காமல் வீட்டுக்கு போய் சேருவோம் அது மாதிரி இருக்கும். 9th வந்து பார்த்தா என் குரு தனபால் சார், அவர் இல்லைன்னா இந்த ஸ்கூலில் நான் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறப்பா, தனபால் சார் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. நான் வந்து பார்த்தா
யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுலையுமே ஓப்பனாக பேசுவேன். ஆனால் என்னை வந்து பார்த்தா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சது பார்த்தா தனபால் சார் தான். அனைவருக்கும் நன்றி. நான் வந்து பார்த்தா ரியல் எஸ்டேட் ஜவுளி பிஸ்னஸ் பண்ணுறேம்மா பெங்களூர். முன்னணி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து குழந்தைங்க படிப்புக்கோசரம் வந்து ஓனம் மெடிக்கல் ஷாப்பை தேவரையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ன்றது அதிக ஆள் இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்டாஃபும் அடி வாங்கிருக்கேன். ஓகேவா, அதை பார்த்து எப்படி சமாளிக்கணும், ஒரு 8 பீட் இருக்குது, 8 பீட் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். எப்படி சமாளிக்கணும் வாரிட்டு அடி வந்து சொன்னாங்க, அதுதான் யோசிப்போம். காலிலேருந்து இருக்கும். அது வந்து குறிப்பாக தமால் சார் வந்து மறக்கவே முடியாது. அதாவது மேக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கூட எழுதுவார். நாங்கள் அப்படியே காப்பி பண்ணுவோம். பாய் கடைசியாக வரும் ஹேண்ட்ஸ் ஒரு தான் சொல்லுவேன். எல்லா கோயிலையும் பார்த்துட்டோம், எல்லாரையும் வணங்கிட்டோம், பல கடவுளுக்கு அபிஷேகங்களும் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அது நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டோம், எல்லா கடவுளையும் பார்த்துருக்கோம், வணங்கியிருக்கோம். நம்மளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த கடவுள் எல்லாமே இன்னைக்கு ஒரு இடத்துல சங்கமிச்சிருக்காங்க. இந்த கடவுளை வந்து இன்னைக்கு நாம் வணங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைஞ்சிருக்கு. PhD முடிச்சிட்டேன், டாக்டர் பியூலா சார்ல்ஸ். அண்ட் இப்போ வந்து சாய் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தமிழ் பண்பாடும் நல்ல சிறந்த கல்வியாளர்களாகவும் இந்த சமுதாயத்தில் அறிவிலும் மன வலிமையிலும் எல்லா வகையிலும் வலிமை பெற்று நன்மக்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த குழுவிற்கும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Ready, 1, 2, 3, action!